தோஷமா? தோஷம்னா தோஷம் இல்லம்மா, தோஷம் மாதிரி. அதாவது தம்பிக்கு கல்யாணம் ஆனாதான் அண்ணனுக்கு கல்யாணம் ஆகும் அப்படின்னு தமிழ் ஜாதகத்துல இருக்கா. அதனாலதான் உங்க அண்ணன் சம்பந்தம் கூட தட்டி போயிருக்குமோன்னு சொன்னான். அப்பா, கார்த்தி கல்யாணத்துக்கும் தமிழ் அண்ணன் கல்யாணத்துக்கும் என்னப்பா சம்பந்தம்? கேக்குறதுக்கே கேனத்தனமா இருக்குப்பா. என்னம்மா இது? ஜாதகம்னாலே அப்படிதாம்மா. இப்ப இவனோட ஜாதகம் இவனை பாதிக்கும், இவன் ஜாதகம் இவனை பாதிக்கும். ஏன் நாளைக்கே உனக்கு ஒரு குழந்தை பிறகுன்னு வையி, அதோட ஜாதகம் தாய்மாமனை பாதிக்கும். ஜோசியம்னாலே இப்படிதாம்மா. என்ன கோத பேசாம சாப்பிடு, பெரியவங்க பேசுறாங்க. பிரமாதம்பா, பிரமாதம். சூப்பர்ப்பா, சூப்பர்ப்பா. இப்ப எதுடா கை தட்டின? அப்பா எவ்வளவு பெரிய தத்துவத்தை சொல்லியிருக்காரு, உனக்கு புரியல? ஏன்பா ரெண்டு அண்ணனோட ஜாதகத்தையும் கையோட எடுத்துட்டு போயிட்டீங்களா? என்னம்மா நீ? சுந்தரம் என்ன இன்னைக்கு நேரத்துக்கு நம்ம வீட்டை ஜாதகம் பார்த்துட்டு இருக்கான்? காலகாலமா பார்த்துட்டு இருக்கான். உங்க 3 பேர் ஜாதகமும் அவனுக்கு அத்துப்படி. பார்க்காமலே பலன் சொல்லுவான். என்னம்மா? ராகினி, இதெல்லாம் சந்தேகப்படக்கூடாதுமா. சுந்தர அண்ணன் சொன்னா எப்பவுமே கரெக்டா தான் இருக்கும். சுந்தரன் அவன் நீங்க வீட்டுக்கே கூட்டிட்டு வந்திருக்கலாமே, நேர்ல சந்தேகம் கேட்டு தெளிவுபடுத்திருக்கலாமே. அவனுக்கு என்னமா 1008 வேலை இருக்கு, பாவம். அவன் இன்னொரு நாளைக்கு நான் கூட்டிட்டு வரேன் கண்டிப்பா. அண்ணன் வேற என்னங்க சொன்னாரு? நம்ம பையன் படிச்ச காலேஜ்ல இருந்தே மேட்ரிமோனில ஒரு நல்ல பொண்ணு வந்திருக்கு, பேசி முடிக்காம விட்டுட்டான்னு சொன்னேன். நல்ல இடமா இருந்தா பேசி முடிச்சிட வேண்டியதானடா. அந்த யோகத்திலேயே பெரிய பையனுக்கும் கண்டிப்பா பொண்ணு அமையன்னு அடிச்சு சொன்னான். நானும் அந்த குடும்பத்தை பத்தி விசாரிச்சு பார்த்தேன். பாரம்பரியமா கௌரவமான குடும்பமா. அவங்களே வழிய வந்து பொண்ணை கொடுக்குறேன்னு சொல்றப்ப நாம வேண்டான்னு தட்டி கிடைக்கிறது அவங்கள அவமானப்படுத்துற மாதிரி இருக்காதா? நீயே சொல்லு. இதுல நமக்கு 2 விதத்துல லாபம் இருக்குமா. ஒன்று, நம்ம கௌரவத்துக்கு ஏற்ற இடம். இன்னொன்று, இந்த கல்யாணத்தால் நம்ம தமிழுக்கும் உடனடியாக பொண்ணு கிடைக்கும். வேற எதுக்காக இல்லைனாலும் நம்ம தமிழுக்காக வேண்டியாவது இந்த சம்பந்தத்தை பேசி முடிச்சா என்ன? நீ என்னடா சொல்ற? நான் சொல்றதுக்கு என்னமா இருக்கு? தம்பிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைதுனா சந்தோஷம் தானேம்மா. உங்க விருப்பம் என்னவோ அதாம்மா எனக்கும். நம்ப வச்சு ஏமாத்தினாலே அந்த மதுமிதா, வீட்டுல வச்சு அவமானப்படுத்தினாங்களே எங்க அண்ணி, அவங்க கண்ணு முன்னாடியே தமிழுக்கு படிச்ச பொண்ணா அமையணும். இந்த கல்யாணத்தினால நல்ல சம்பந்தம் வரும்னா நான் இதுக்கு சம்மதிக்கிறேன். ஆமா, இப்ப எதுக்காக 3 பேரும் கை கொடுக்குறீங்க? அது கல்யாணம் நல்ல விஷயம் தானே, அதுக்காக தான் கை கொடுத்துக்கிறோம். ஆமா, கல்யாணம் கார்த்திக்கு தானே, அதுக்கு எதுக்காக நீ அப்பாக்கு கை கொடுக்குற? அது நான் முதல்ல மாமனாராக போறேன்ல, அதான். ஏமா, இன்னைக்கே பொண்ணு பார்க்க வரோம்னு அவங்களுக்கு தகவல் சொல்லிடலாமா? இன்னைக்கே வா, அதுக்கு ஒரு நல்ல நாள் பார்க்க வேண்டாமா? இன்னைக்கே நல்ல நாள் தான்மா. இன்னைக்கு நல்ல நாள் தான். போய் உடனடியா பொண்ணை பார்த்துட்டு சுந்தரமூர்த்தி சொன்னான். சரி, சுந்தரமண்ணா சொன்னா சரியா தான் இருக்கும். நீங்க தகவல் சொல்லுங்க. டேய் போன போடுறா. சரி. ஏங்க, அவனுக்கு எப்படி நம்பர் தெரியும்? அது மேட்ரிமோனில தான். ஃபோன் நம்பர் கூட இவங்கிட்ட இருக்கு. ஆமால. சூப்பர்ப்பா. போன போடுறா. உடனே போட்டுற. டேய் ஸ்பீக்கர்ல போடுறா. சொல்லு பேபி. வசுந்தரா, அப்பா உங்ககிட்ட பேசணுமா?
ஓகே ஓகே குடு. ம். ஹலோ, நான் கார்த்திகோட அப்பா பேசுறேம்மா. ஹலோ அங்கிள், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. பாரு, நான் உன்னை முன்ன பின்ன கூட பார்த்தது கிடையாது. எவ்வளவு சகஜமா பேசுற. ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கம்மா. தேங்க்ஸ் அங்கிள். சரி, உங்க அம்மா கிட்ட பேசணும். கொஞ்சம் போனை கொடுக்குறியா? ஓ ஷூர் அங்கிள், 1 செகண்ட். ம், ம். மாமா என்னது? அம்மா, யாரு? கார்த்தியோட அப்பா அம்மா உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாரு. ஹலோ. அம்மா வணக்கம். நான் கார்த்திகோட அப்பா பேசுறேம்மா. சொல்லுங்க. இன்னைக்கு தான் வீட்டில் எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கே பொண்ணு பார்க்க அங்கே வரலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஓ அப்படியா? ஆமாம்மா, நல்ல காரியத்தை தள்ளி போடக்கூடாதுல்ல, அதான். சரி வாங்க. ரொம்ப சந்தோஷம்மா. நாங்க சாயங்காலம் புறப்படுறப்போ உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு வரோம். சரி, யார் யார் வரீங்க? நாங்க 2 பேரு, இவங்க 3 பேரு, மொத்தம் 6 பேர் வரோம்மா. நல்லது. ஆமா, உங்க வைஃப் கிட்ட எல்லாத்தையும் பேசிட்டீங்களா? அவங்க சொல்லித்தர நாங்க பொண்ணு பார்க்கவே வரோம். சரி, ஒரு நிமிஷம் அவங்க கிட்ட ஃபோன் கொடுங்க. சம்பிரதாயத்துக்கு ஒரு வார்த்தை அவங்க கிட்ட பேசிடுறேன். சரிங்க. போத போத சம்மதி அம்மா லைன்ல இருக்காங்க. இந்தா பேசு. வேலையா இருக்கேன்ல, எங்கிட்ட என்னத்த பேசணுமா? அதான் நேர்ல வரேன்னு சொல்லிட்டோம்ல, அங்க போய் பேசிக்கலாம். என்ன அம்மா, அவங்க கொஞ்சம் வேலையா இருக்காங்க. நான் நேர்லயே பேசிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அப்படியா? சரி வாங்க. சரிங்கம்மா. சகுனமே சரியில்லையே. அந்த அம்மா போனை கட் பண்ற வேகத்தை பார்த்தா கோவப்படுற மாதிரி தெரியுது. 2 பேரும் மோதிக்க போறாங்களோ? நல்லா படிச்சு உன் தம்பியை விட பெரிய புத்திசாலின்னு பேர் எடுக்கணும்னு சாமி கிட்ட வேண்டிக்கோ. இந்த சரி, கிளாஸ் ஆரம்பிக்கலாமாக்கா? இருடா, ராகாலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் படிப்ப ஆரம்பிக்கணும். என் பேத்தி பாஸ் ஆக வேண்டாமா? ஒரு நிமிஷம் இரு. டைம் என்ன? இப்ப என் பேத்திக்கு பாட சொல்லி கொடு. அவ உன்னையே தூக்கி சாப்பிட்டுருவா. சரிக்கா, போலாமா படிக்க? அக்கா, உன் பிரச்சனை என்னன்னா மேக்ஸ்ல இருக்கிற ஃபார்முலா எதுவும் உன் மனசுல நிக்கல. அதாவது நீ ஃபார்முலாவை புரிஞ்சுக்கல. இப்ப நான் ஒரு ஸ்டெப்பா உனக்கு சொல்லி கொடுக்க போறேன். அதை எதையும் மறக்காம நீ எனக்கு திருப்பி சொல்லணும். சரி. புரிஞ்சதா? இப்ப சொல்லு. சைன் தீட்டாவுக்கு என்ன டிஃபரன்சியேஷன்? இந்த டிஃபரன்சியேஷன்னா என்ன? அதுவே உனக்கு தெரியாதா? தெரியாதுடா. தம்பி, சரி, இதுல இருந்து ஆரம்பிக்கிறேன்.
டிஃபரன்சியேஷன்னா என்னன்னு புரியுதா? புரியுற மாதிரி தான் இருக்கு. ஆனா இதுல நீ திடீர்னு சைன் தீட்டான்னு சொல்ற, திடீர்னு சைன் எக்ஸ்னு சொல்ற. எதுக்கு இப்படி மாத்தி மாத்தி பேசுற? ஒன் மினிட்கா. ஓகே. பைத்தியமாடா, பைத்தியமா நீ? தேவையா தேவையாடா உனக்கு? தேவையா? கொழுக்கட்டை. குடு 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 குடு. இந்தாண்டா. சூப்பர் சூப்பர். நீ சாப்பிடு. மை காட், அக்கா முட்டாள்னு தெரியும், ஆனா இவ்வளவு பெரிய வடிகட்டு முட்டாள்னு எனக்கு தெரியாம போச்சு. கடவுளே, தயவு செஞ்சு எனக்கு பொறுமையும் மனதைரியத்தையும் கூட இவங்க கிட்ட. அவன் வந்துருவான் பாட்டி, நீ போ. இது தனியா எடுத்து வேணும், அப்புறமா சாப்பிடுறேன். அவன் என்ன பெரிய ஆளுன்னு அவனுக்கு பயந்துகிட்டேன். நான் அவனுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். சாப்பிடுமா. நான் இப்ப படிக்கணும், நான் அப்புறமா சாப்பிடுறேன். நீ போய் எடுத்து வை. போ போன்னு சொல்றேன்ல, போ. நீ எல்லாத்தையும் சாப்பிடாத, போ. சரி சரி. ஒண்ணு பண்ணலாம்க்கா, நான் இந்த ஃபார்முலா எல்லாத்தையும் உனக்கு தனியா எழுதி தரேன். அத முதல்ல நீ மனப்பாடம் பண்ணிட்டு வரியா? டேய் பாத்தியா, அப்பாவும் இப்படியே தான் மனப்பாடம் பண்ண சொல்றாரு, நீயும் அதே தான் சொல்ற. சொல்லியே கொடுக்காம மனப்பாடம் மட்டும் பண்ண சொல்றியடா. அது வேற ஒண்ணும் இல்லக்கா, சொல்லி கொடுக்க வேண்டியதை சொல்லி கொடுத்துடலாம், மனப்பாடம் பண்ண வேண்டியதெல்லாம் மனப்பாடம் பண்ணி தானே ஆகணும். அதத்தான் நானும் சொல்றேன். அது சரி. டேய் அருணே, இந்த சைபருக்கு நடுவுல ஒரு கோடு மாதிரி போடுறாங்களே, அது என்னதுடா? அதுக்கு பேர் தான்க்கா தீட்டா. தீட்டாவா? 9th உனக்கு வந்திருக்குமே. தீட்டானா என்னன்னு தெரியாமக்கா +2 வரைக்கும் வந்த? அட ஆமாண்டா, யாருமே சரியா சொல்லி தரலையே. நாமளா வந்து மாட்டிக்கிட்டோமே. இதுல இருந்து இப்போ எப்படி எஸ்கேப் ஆகுது? என்னாச்சுடி? பாத்ரூம் போயிருக்கா. ஏண்டி இப்பதானே போயிட்டு வந்தா? இந்த சின்ன வயசுல சுகர் வந்துருச்சா? பாட்டி ஐயோ கடவுளே, 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 தப்பு பண்ணிட்டேனே. இவளை நம்பி கணக்கு சொல்லி தரேன்னு சொன்னது பெரிய தப்பு. நோ அருண், வாக்கு கொடுத்துட்ட, எமோஷனல் ஆகாத. எப்படியாவது அக்காவை +2ல பாஸ் பண்ண மட்டும் வச்சிரு. ஓகே? என்ன 200 மார்க்கா வாங்கணும்? ஜஸ்ட் பாஸ் பண்ண பார்த்ததா அவளுக்கு? எப்படிடா முடியும் அவளுக்கு? முடியும், உன்னால முடியும். அப்படி முடியலனா கிழவி உன கண்டந்துண்டமா வெட்டி போட்டுருவாடா, கண்டந்துண்டமா வெட்டி போட்டுருவாடா. No, நான் விட மாட்டேன். நான் யாரு? அருண், உலகத்திலேயே அதிபுத்திசாலிடா, உலகத்திலேயே பெஸ்ட் டீச்சர். நிச்சயம் என் அக்காவை கணக்க படிக்க வச்சு பாஸ் பண்ண வைப்பேன். இது உன் மேல சத்தியம். ஐயோ கடவுளே. சரி வா போலாம். ஐயோ பாட்டி, பேசிக்கிட்டே இருக்காத, நான் படிக்கணும். நீ வெளியில போய் உட்காரு. போ. டேய் அருண், வாடா இங்க உட்காரு.
சரிக்கா, இப்போ உனக்கு தீட்டானா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இதுக்கு மேல ஃபார்முலா எல்லாத்தையும் நீ ஈஸியா மனப்பாடம் பண்ணிடுவல்ல? பண்ணிடுவேன். ஆனா அருண், ஒரே ஒரு டவுட்டா. தத்தி 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 டேய் தம்பி, தத்தி. டேய் தம்பி. ஐயோ 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 ஐயோ. என்னடா நீ எல்லாம் எதுக்கு படிக்கணும்னு ஆசைப்படுற? உன்னால படிப்புக்கே கேவலம். உனக்கு தீட்டா தெரியல, எக்ஸ் ஃபேக்டர் எதுக்கு யூஸ் பண்றோம்னு தெரியல. உன் மண்டையில இருக்கிறது மூளையா இல்ல களிமண்ணா? டேய் என்னடா பேசுற? மரியாதையா அந்த சைடு போயிடுங்க. ஒரு மண்ணாங்கட்டி தெரியாத மாட்டை பெத்து வச்சிருக்காங்க. சுட்டு போட்டாலும் படிப்பு வராது. ஏய், என்னடா வார்த்தை நீளுது? பின்ன இவளுக்கு பாடம் நடத்தினா நான் படிச்சது எனக்கே மறந்துடும். மனுஷியா இவ? எவ்வளவோ முட்டாள பாத்திருக்கேன்பா, ஆனா இவ்வளவு மாதிரி ஒரு வடி கட்டின முட்டாள பார்த்ததே இல்ல. அடி தொடப்ப கட்டையால என் பேத்திய முட்டாள சொல்ல நீ யாருடா? உங்க அப்பனுக்கு வாரிசா வந்திருக்கியா? இல்ல பாட்டி, நான் என்ன சொல்றேன்னா, வாயை திறந்த கொன்னு போட்டுருவேன். ஆளையும் மூஞ்சியும் பாரு. படிக்கிறவ அவ பாட்டுக்கு கம்முன்னு இருக்கா. சொல்லி கொடுத்தவ என்னவோ 5 லாரி மண்ணள்ளி போட்ட மாதிரி மூச்சு வாங்குற. உன்னோட பொங்க சோறும் போதும், புளியோதரையும் போதும். உங்ககிட்ட அவன் ஒன்னும் கத்துக்க தேவையில்லை. மரியாதையா போயிடு. யாரு இவ? வேற யாருக்கிட்டயாச்சும் கத்துக்க போறாளா? படிப்புனா என்னன்னு தெரியுமா இவளுக்கு? எனக்கே படிச்ச படிப்பு மறக்கிற மாதிரி இருக்கு. ஓயோயோயோ, போதுண்டா சாமி. இவ எப்படி வேணாலும் போட்டோம், என்ன வேணா ஆகட்டும். ஆனா ஒரு நாளும் நான் இவளுக்கு படிப்பு சொல்லி தர முடியாது. நான் இல்ல, உலகத்துல எவனாலையும் இவளுக்கு படிப்பு சொல்லி கொடுக்க முடியாது. ஆள விடுங்கடா சாமி. என்னடா இப்படி சொல்ற? அவளுக்கு கொஞ்சம் சொல்லி கொடுறா. பெரிய இன்ஜினியர், உலகத்திலே இல்லாத சயின்டிஸ்ட். சொந்த அக்காவுக்கு கத்து கொடுக்க வக்கில்ல, பேச்சு மட்டும் பெருசா இருக்கு. அவன் கிடக்குறான் சாமி, நீ கவலைப்படாத. நான் என்ன பாட்டி கேட்டேன்? புரியலன்னு தானே கேட்டேன். அதுக்கு அவன் அவ்ளோ கோவப்படுறான். அக்கா, உனக்கு எப்படி சொல்லி தரணுங்கிற டெக்னிக் அவனுக்கு தெரியல, அவ்வளவுதான். அதானே, நான் கத்துக்க தயாரா தான் இருக்கேன். அவனால முடியல, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அவன் உனக்கு கொஞ்சமாவது தெரிஞ்சிருக்கோன்னு நினைச்சிருக்கான். உனக்கு எதுவுமே தெரியாதுன்னு அவனுக்கு தெரியாதுல்ல. என்ன சொல்ற? சரி விடு, நான் உனக்கு கூலா சொல்லி தரேன். அடுத்த செஷன் நம்மளோடதுதான், ஓகேவா? ஆமா காவ்யா, நீ கத்து கொடுத்தா நான் நிச்சயமா கத்துப்பேன். அடியே, அவன மாதிரி நீ ஏதாச்சும் பேசுன உன் மண்டைய பொளந்துருவேன் பாத்துக்க. பாட்டி, அத நான் பாத்துக்கிறேன், நீ கம்முன்னு இரு. வாங்க போலாம். பாப்போம் பாப்போம். அக்கா, உனக்கு தீட்டா தெரியாது தானே? கவலைப்படாத, எல்லாம் பாத்துக்கலாம். உள்ள போலாம். வாங்கம்மா. அம்மா, அம்மா, அவங்க வந்துட்டாங்க. எதுக்கு பதற? செக்யூரிட்டி கதவு திறந்து விட போறான். நான் போய் ரிசீவ் பண்றேம்மா. நீ தான் கல்யாண பொண்ணு, நீ போய் வாசல்ல நிப்பியா? ஆதி, சொல்லுமா. அவங்க வந்துட்டாங்க, அவங்கள போய் ரிசீவ் பண்ண. சரிம்மா. நீ போய் ரூம்ல இரு, நான் கூப்பிடும் போது வா. போ. நீ போமா. கத்தி இரு. இந்த காதல் விஷயத்தெல்லாம் பத்தி ஒன்றும் பேச வேண்டாம்னு அவங்க கிட்ட சொல்லி வச்சுட்டல. சரி, வா போலாம். என்னங்க? என்ன? வாங்க உள்ள வாங்க. வாங்க. அப்பா, எவ்வளோ பெரிய வீடு, பிரம்மாண்டமா இருக்கு. நல்ல கலை அம்சத்தோடு கட்டியிருக்காங்க இல்ல? அரடே, வாங்க சார். வாங்க மேடம். வாங்க. வீட்ல பெரியவங்க யாரும் இல்லையாப்பா? அம்மா தான் பெரியவங்க. இதோ வந்துருவாங்க, நீங்க உட்காருங்க. நீ? நான் வசந்தராவோட பிரதர். உட்காருங்க மேடம். வா உட்காரலாம்.
சும்மா அப்படியே உட்காரு. சரி. உங்க அம்மா எங்கப்பா? இதோ வந்துருவாங்க. மாம்